வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, DevOpsனா என்ன, SDLC மாடல்ஸ்லாம் என்ன, DevOpஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், DevOps இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டூல்ஸ்லாம் எது எது, DevOps யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை பற்றி தான் வந்து டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஐடி ஆப்ரேஷன் டீமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதை வந்து எப்படி ஆட்டோமேட் செய்வது என்பது தான் வந்து DevOps. இந்த DevOpஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. அந்த செட் ஆஃப் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாகவும் ரிலையபிளாகவும் நம்முடைய சாஃப்ட்வேரை பில்டு பண்ணலாம், டெஸ்ட் பண்ண சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து இந்த DevOpsன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. DevOpsன்றது வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல். இட் இஸ் நாட் ஏ லாங்குவேஜ், இட் இஸ் நாட் ஏ டூல்ஸ். DevOps இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன் டீமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய வால் வந்து பிரேக் பண்ணி நம்முடைய சாஃப்ட்வேர் வந்து வேகமாகவும் ப்ளஸ் ரிலேபிளாகவும் நம்ம வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ்மெண்ட் பண்ண முடியும். DevOpsன்றது ஒன் ஆஃப் த SDLC மாடல் தான். DevOpஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் என்வரான்மெண்ட்டில் நம்ம வந்து வாட்டர்ஃபால் மாடல், வி மாடல், ஐட்ரேட்டிவ் மாடல், ஸ்பைரல் மாடல், வின் மாடல், அஜைல் மாடல்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒவ்வொரு மெத்தட்லையும் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. இந்த எல்லா ட்ராபேக்கையும் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து DevOpsக்கு போனோம். DevOps மாடல் பொறுத்தவரைலாம் ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன்லேருந்து டில் டெலிவரிங் டு த எண்ட் கிளைண்ட் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸ் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸ் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், பிளானு, டிசைன் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அதை கொண்டு போய்ட்டு ரிலீஸ் பண்ணுறது, பேக்கேஜ் பண்ணுறது, டிப்ளாயிங் இந்த டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் போகிறது, டிப்ளாய் பண்ண பிறகு அதை மானிட்டர் பண்ணுறது, சர்வர் ஹேண்டில் பண்ணுறது, இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து ஒருங்கிணைத்து எல்லா டீமும் வந்து எளிமையாக கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து DevOps வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் வந்து DevOps வந்து இப்போ ரொம்ப எமர்ஜிங் டெக்னாலஜியாக போயிட்டு இருக்குது. DevOps லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணுறோம், இல்லை ஒரு வீடு கட்டுறோம், ஏதோ ஒரு பொருள் ரெடி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோடைய பிளான் போடணும். பிளான் போட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி ரெக்யர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். ரெக்யர்மெண்ட்டை வாங்கிட்டு டிசைன் பண்ணுவோம். டிசைன் மேப்லாம் போட்டு முடிச்ச பிறகு அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் பண்ண பிறகு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து யாருக்கு டெலிவரி பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம். டெலிவரி பண்ணிட்டு அந்த யூஸர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பக் இருக்கிறது வந்து நம்ம கமெண்ட்டாக கொடுத்தாருன்னா அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கேட்ச் பண்ணி அகைன் திரும்ப வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு பொருள் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு வீடு கட்டுறதுனால அது மாதிரி தான், இல்லை ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு கார் ரெடி பண்ணுறோம், ஒரு பஸ் ரெடி பண்ணுறோம், அதை தாண்டி வந்து எந்த ஒரு பொருள் ரெடி பண்ணாலும் இந்த செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதே சிமிலர் ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம DevOpsல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு சாஃப்ட்வேர் நான் இங்கே டெவலப் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை, இதில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இன்வால்வ் ஆகும். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு நான் வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். அதை வந்து அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட் தேவைன்றதை வந்து நான் வாங்குறேன். ரெக்யர்மெண்ட் வாங்கிட்டு நான் பிளான் பண்ணுறேன். எப்படி என் சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ண போகிற சொல்லி பிளான் போட்டுறேன். பிளான் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன். ஒரு எம்டி ஷீட் மாதிரி நான் வந்து இது வந்து டிசைன் பண்ணி ஒரு பிக்டோரியல் பிக்சராக வந்து நான் ரெடி பண்ணுறேன். அந்த பிக்சர் ரெடி பண்ண பிறகு அதை பேஸ் பண்ணி நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன். டெவலப்மெண்ட்டில் போகும்போது இப்போ இந்த வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன்னா நான் வந்து HTML, CSS, JavaScript அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிடுறேன். டெவலப்மெண்ட் பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து நான் அடுத்த ஸ்டெப் போய்ட்டு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டிங் டீம் யூஸ் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த லெவலில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா டெலிவரி பண்ணுறேன். டெலிவரி பண்ண அப்ளிகேஷன் வந்து UAT ப்ரொடக்ஷன்லாம் எடுத்து டிப்ளாய் பண்ணுறாங்க. டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து மானிட்டரிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. மானிட்டர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது எரர் வருது, இல்லை பிரச்சனை வருதுன்னா அகைன் அதுக்கான வந்து பக் ரைஸ் பண்ணுறாங்க. பக் ரைஸ் பண்ணி திரும்ப அந்த அப்ளிகேஷன் வரும்போது பேட்சாக ரிசால்வ் பண்ணலாமா, இல்லை வந்து ஹாட் ஃபிக்ஸாக போடலாமா, இல்லை வந்து மேஜர் லிஸ்ட்லேருந்து அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெக்யர்மெண்ட் திரும்ப கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி அகைன் என்னோட டெவலப்மெண்ட் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன் வாங்குறேன், பிளான் பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன், டெவலப்மெண்ட் பண்ணுறேன், டெஸ்டிங் பண்ணுறேன், டெலிவரி பண்ணுறதை டிப்ளாய்மெண்ட் பண்ணுறேன், டிப்ளாய்மெண்ட் பண்ணி மானிட்டரிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த லூப் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து DevOpsல கூட ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஏன்னா வந்து திரும்ப திரும்ப வந்து என்னோட இஷ்யூஸ் வந்து நான் எளிமையாக வந்து கேட்ச் பண்ணி உடனே வந்து நான் சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சேஞ்சஸ் அப்ளை பண்ணுறது வந்து DevOpsல ரொம்ப ஈஸி. பட் இதுக்கு முன்னாடி இந்த SDLC மாடல்ஸ்லாம் வந்து அந்த சேஞ்சஸ் அப்ளை பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிமையாக இருக்காது. ஒரு சேஞ்சஸ் பண்ணால் கூட ரொம்ப கடினமாக தான் இருக்கும், அதில் பண்ண முடியாது. பட் DevOps வந்து எளிமையாக நம்ம வந்து இந்த சேஞ்சஸை அப்ளை பண்ணலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஒரு ஸ்டேஜஸ்க்கு இருக்குது. நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணுறோம், நம்மளது வந்து
ஒரு சின்ன அப்ளிகேஷன் இல்லை பெரிய அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டூல்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சிஐசிடி பிளானில் வந்து நமக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை நம்மளோட ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2026 ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய DevOps டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நான் வந்து இனிஷியலாக எடுத்தோன்னா ரெக்குவயர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறேன். ரெக்குவயர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணணும் போது என்னோட சோர்ஸ் கோடோட வெர்ஷனிங் ஃபுல்லாக நான் வந்து ட்ராக் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நான் வந்து கமிட் பண்ணுறேன் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இந்த எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் வந்து தேவைப்படுது. அதுக்கான டூல் வந்து கிட். நம்ம வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டூல் பார்த்தீங்கன்னா கிட் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து சப்வர்ஷன் விசிஎஸ் அந்த மாதிரி டிஎஃப்விசிலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது கிட் தான். கிட்டு கிட்ஹப் கிட் லேப் பிட் பக்கெட் இந்த மாதிரி வந்து கிட்டோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ன்றது ஓப்பன் சோர்ஸ். பட் அதானே மற்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து லைசன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. நம்முடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த டூல் பெஸ்ட் சூட்டபுளாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் கிடைச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சிஐசிடி பிளான் வேணும். சிஐசிடியில் தான் வந்து ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் டில் டெலிவரிங் டு எண்ட் கிளைண்ட் இன் பிட்வீன் கூட எல்லா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஜாபாக வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஜாப் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ண என்னுடைய C# பார்த்து நான் டெவலப் பண்ணுறேன்னா அந்த ப்ராஜெக்ட் நான் பில்ட் பண்ணுறதுக்கு என்னோட C# கமெண்ட்லாம் நான் கான்ஃபிகர் பண்ணும்போது என்னுடைய சிஐசிடி டூல்ஸ் வேணும். சிஐசிடி டூல்ஸ்க்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ், கிட்ஹப் ஆக்ஷன், ஆர்கோ சிடி, பேம்பு, டிஎஃப்எஸ், அஷூர் டெவாப்ஸ் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. என்னோட சாஃப்ட்வேருக்கு எந்த லைசன்ஸ் பேஸ் பண்ணி காஸ்ட் பேஸ் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நான் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சிஐசிடி டூல்ஸ் வந்து நான் ஜாப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஜாப்லேருந்து நான் டாஸ்க் ஆட் பண்ணணும். பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு முதல் டாஸ்க் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்னுடைய சோர்ஸ் கூட வந்து நான் செக் அவுட் பண்ணி கொண்டு வரேன். எப்படி நான் செக் அவுட் பண்ணி கொண்டு வரது, ஒவ்வொரு கமிட்டுக்கும் நான் வந்து செக் அவுட் ஆட்டோமேட்டிக்காக வரணுமா, இல்லை என்னோட க்ரான் ஜாப் பேஸ் பண்ணி என்னுடைய சிஇசி டூல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் அந்த பர்டிகுலர் பீரியட் எவ்ரி 1 hours இல்லை எவ்ரி 2 hours இல்லை டெய்லி வந்து மிட் நைட்டில் போயிட்டு அந்த லேட்டஸ்ட் சோர்ஸ் கூட ஃபுல்லாக கேட்ச் பண்ணி கொண்டு வந்து நான் பில்ட் பண்ணுமா, இல்லை நான் கமிட் ஐடி பேஸ் பண்ணி நான் கிட் ரெபாசிட் வந்து கமிட் பண்ணியிருக்கேன். என்னோட பர்டிகுலர் கமிட் ஐடி தான் எனக்கு வந்து பில்ட் ஆகணும்னா அந்த பர்டிகுலர் கமிட் ஐடியை பேஸ் பண்ணி என்னோட ஜாப்ல வந்து நான் கான்ஃபிகர் பண்ணேன்னா என்னோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நான் கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த லேட்டஸ்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த சிஐசி டூல் வந்து பில்ட் பண்ணும். என்னோட பில்ட் பண்ண பிறகு என்னோட அப்ளிகேஷன் வந்து சம் ஆஃப் த அவுட்புட் வந்து ஜெனரேட் பண்ணும். இது வந்து பைனரிஸ் ஃபைலாக இருக்கலாம், ஜார் ஃபைலாக இருக்கலாம், டிஎல்எல்ஸாக இருக்கலாம், EXEஆ இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் அவுட்புட் ஃபைல்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ண பிறகு என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக வந்து பில்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 100 என்வரான்மெண்ட்டில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன் என்னோட சாஃப்ட்வேர் போது அங்கே நான் என்னோட கான்ஃபிகரேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தேவைப்படுது. இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பார்த்தோன்னா ஆன்சிபிள், செஃப், பப்பட், சால்ட் செலக்ட் அந்த மாதிரி நிறைய வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேருக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த டூல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு சர்வரில் போயிட்டு ஒரு மாஸ்டர் சர்வர் ஒரு மாஸ்டர் மெஷினாக யூஸ் பண்ணி அந்த மெஷினில் வந்து நான் போயிட்டு என்னுடைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதை வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த பர்டிகுலர் மெஷின் வந்து என்னோட 100 மெஷினாக டிப்ளாய் பண்ணணும்னா எல்லா மெஷின்லையும் வந்து இந்த சேம் சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கு வந்து என்னோட கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டெய்னரைசேஷன்றது எதுக்குன்னா வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து டெவ் என்வரான்மெண்ட்டில் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் நான் யூஏடியில் போகும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஈவன் வந்து இங்கே வந்து நான் ப்ராப்பராக சாஃப்ட்வேரில் நான் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கூட வந்து எனக்கு ஒர்க் ஆகாமல் அங்கே நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி வந்து என்னுடைய மெஷினில் வந்து ரிசோர்ஸ் நான் அலோகேட் பண்ண ரிசோர்ஸ் வந்து அன்யூஸபுளாக இருக்குது. அதை வந்து என்னால் ரீயூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது இதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு நான் கண்டெய்னரைசேஷன் டூல் போகிறேன். VMwareல என்ன ஒரு ட்ராபேக் வந்துருக்குன்னா நான் VMware வந்து ஒரு VM கிரியேட் பண்ணும்போது அதோட கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துடணும். என்ன சிஸ்டமோட மெமரி இருக்கணும், ரேம் இருக்கணும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்து நான் VM கிரியேட் பண்ணிட்டேன்னா அகைன் வந்து அந்த சேஞ்ச் வந்து அந்த VMல தான் சேஞ்ச் பண்ண முடியாது. டில் அந்த அந்த VM டீகமிஷன் பண்ணுறவர்களும் என்னால் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அந்த VMA தான் வந்து அதே கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். என்னுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு எனக்கு வந்து அதிகமான கான்ஃபிகரேஷன் தேவை, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் தேவை. அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து என்னால் VMwareல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து என்னோட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். எனக்கு வந்து அந்த VMware கூட அவ்வளோ கான்ஃபிகரேஷன் தேவை. நான் வந்து ரிடியூஸ் பண்ணணும் போது ஏன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரிடியூஸ் பண்ண முடியாது. அந்த கேசஸில் பண்ணும்போது நான் டாக்கருக்கு போனேன்னா வந்து எவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கணும், எவ்வளோ ரேம் இருக்கணும், மெமரி இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்கணுன்றது எல்லாம் ப்ளஸ் இந்த ப்ராசஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணேன்னா டாக்கரில் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ வந்து கான்ஃபிகரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணான்றப்ப வந்து கான்ஃபிகரேஷனை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கண்டெய்னரைசேஷன் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதில் பண்ணும்போது நான் அந்த டாக்கர் கண்டெய்னரை வந்து என்னால் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல. அதை வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வந்து கொண்டு வரேன். அதுக்கு அப்படி வந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குபர்நெட்டிஸ், ஓப்பன்ஷிஃப்ட், அமேசான் ECSலாம். இந்த டூல்ஸ் என்ன பண்ணணும்னா என்னோட டாக்கர் கண்டெய்னர் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி எப்போ வந்து எந்த கண்டெய்னர் வந்து நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணணும், எப்போ வந்து புதுசாக கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், எப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் இருக்கிற சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடணும், எந்த கண்டெய்னரோட ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு
நான் வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூலுக்கு போறேன். அங்க வந்து நமக்கு Kubernetes வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு போகும்பொழுது, நான் புதுசா ஒரு சர்வர கான்ஃபிகர் பண்றேன்னும்போது, எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து Terraform, AWS, Plumila வந்து ஒரு புதுசா ஒரு சர்வரே நான் கான்ஃபிகர் பண்றேன்னா, அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூலுக்கும், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல் வந்து புதுசா வந்து ஒரு சர்வர கான்ஃபிகர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் வந்து சர்வருக்குள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வேணும், அது எப்படிலாம் வேணும்ன்றது வந்து உள்ள வந்து இன்டீரியர் பண்றதுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து சர்வர் ரெடி ஆயிடுச்சு, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் வந்து அதை டிப்ளாயும் பண்ணிட்டேன்னும்போது, நெக்ஸ்ட் வந்து என்னோட டூல் வந்து நான் வந்து மானிட்டர் பண்ணணும். மானிட்டர்ன்னு பண்ணும்போது எதுக்குன்னா, என்னோட சர்வீஸ் எப்போ டவுன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. டவுன் ஆச்சுன்னா அதை நான் ரீசெட் பண்ணி விடணும். இமிடியேட்டா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். அந்த மாதிரி கேசஸ்ல வரும்போது எனக்கு வந்து மானிட்டர் டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் வந்து Grafana, ELK ஸ்டாக், Prometheus இந்த மாதிரி சில மானிட்டர் டூல்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். அந்த டூல் வந்து என்னோட சர்வீசஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்னோட சர்வர் வந்து டவுன்ல போகுது, இல்லை என்னோட சர்வீஸ் வந்து ஆஃப் ஆகுதுன்னா, இமிடியேட்டா வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெயில் அனுப்பிச்சிடும், இல்லை நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வந்து அலர்ட் ஆகிட்டு அதை வந்து கேட்ச் பண்ணி என்னன்றது அந்த லாகை பேஸ் பண்ணி அகைன் சப்போஸ் இந்த எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட வந்து நான் மேனுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணி விடலாம். டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெலிவரி பண்ண முடியும். குவாலிட்டி நல்லா இருக்கும், எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும். பன் டீம், டெஸ்டிங் டீம், ஆப்ரேஷன் டீம் எல்லா டீமும் வந்து கொலாபரேஷன் ப்ராப்பராக இருக்கும். இப்போ ஏதாவது எரர் வந்தாலும் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம் அதுலேருந்து. ப்ளஸ் வந்து என்னோட அப்ளிகேஷன் நல்ல ஒரு ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. டெவாப்ஸ்னா என்னன்றத பத்தி உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிக்க நன்றி.